மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் நரேந்திர மோடி. பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பண்டித நேருவுக்கு பின் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிரதமர் என்ற சாதனையை நிகழ்த்தினார் மோடி. பதவியேற்ற போது மோடி மோடி என முழக்கமிட்டு வாழ்த்திய பார்வையாளர்கள். ராஜ்நாத் சிங், அமித் ஷா, நிதின் கட்கரி, ஜே.பி. நட்டா உள்ளிட்ட மொத்தம் 72 பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பு. தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன், எஸ். ஜெய்சங்கர், எல். முருகன் ஆகியோருக்கு அமைச்சரவையில் இடம். I, Nirmala Sitharaman, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duties as a minister for the Union, and that I will do right. புதிய அமைச்சரவையில் பிரதமர் உள்ளிட்ட 31 பேர் கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்பு. 5 பேர் தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்களாகவும் 36 பேர் இணையமைச்சர்களாகவும் பதவியேற்றனர். முந்தைய பாஜக அரசில் இடம்பெற்றிருந்த 43 பேருக்கு புதிய அமைச்சரவையில் மீண்டும் இடம். புதுமுகங்கள் 29 பேருக்கு புதிய அமைச்சரவையில் இடமளிப்பு. மத்திய அமைச்சரவையில் இதர பிற்படுத்தப்பட்டோர் 27 பேருக்கு இடம். பட்டியல் இனத்தவர்கள் 10 பேர், பழங்குடியினர் 5 பேர் மற்றும் சிறுபான்மையினர் 5 பேருக்கு இடம். புதிய அமைச்சரவையில் பாஜகவினர் 61 பேருக்கு இடம். கூட்டணி கட்சியினர் 11 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்பு. மத்திய அமைச்சரவையில் 24 மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இடமளிப்பு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து 11 பேரும், பீகாரிலிருந்து 8 பேரும், மகாராஷ்டிராவிலிருந்து 6 பேரும் அமைச்சர்களாகினர். முன்னாள் முதலமைச்சர்கள் 5 பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பு. கர்நாடகாவின் குமாரசாமி, மத்திய பிரதேசத்தின் சிவராஜ் சிங் சௌஹான், ஹரியானாவின் மனோகர் லால், பீகாரின் மான்சி, அசாமின் சோனோவால் மத்திய அமைச்சர்களாகினர். அமைச்சர்களிலேயே மிக அதிக வயதானவர் பீகாரைச் சேர்ந்த 79 வயதான ஜித்தன் ராம் மான்சி. அமைச்சர்களிலேயே மிக குறைந்த வயதானவர் எர்ரா நாயுடுவின் மகனான 36 வயது ராம் மோகன் நாயுடு. மத்திய அமைச்சரவையில் பெண்கள் 7 பேருக்கு இடம். நிர்மலா சீதாராமன், அன்னபூர்ணா தேவி, அனுப்பிரியா பட்டேல், ரக்ஷா நிகில் கட்சே, சாவித்ரி தாக்கூர், ஷோபா கரந்த்லாஜே மற்றும் நீமுபேன் பாமனியா பதவியேற்பு. கேரளாவில் முதல் பாஜக எம்பியான நடிகர் சுரேஷ் கோபி மத்திய இணையமைச்சராக பதவியேற்பு. தென்னிந்தியாவில் கட்சியை வளர்த்தெடுக்கும் முயற்சிகளில் ஈடுபடப் போவதாக பேட்டி. I, Suresh Gopi, do swear in the name of God that I will not directly or indirectly communicate or reveal to any person or persons any matter which shall be brought under my consideration or shall become known to me as a Minister of State for the Union, except as may be required for the due discharge of my duties as such Minister of State. இலங்கை, வங்கதேசம், நேபாளம், பூட்டான், மாலத்தீவுகள், செஷல்ஸ், மொரீஷியஸ் நாடுகளின் தலைவர்கள் அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பங்கேற்பு. பல்வேறு நாடுகளின் தூதர்கள் மற்றும் தூதரக அதிகாரிகளும் கலந்து கொண்டு வாழ்த்து. பதவியேற்பு விழா மேடையில் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த அண்டை நாடுகளின் தலைவர்கள், குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோருடன் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளும் இன்று திறப்பு. முதல் நாளன்றே மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்க ஏற்பாடு. மீண்டும் பிரதமராக பதவியேற்ற மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. அரசியல் சாசனத்தின் உணர்வை உயர்த்தி பிடிக்கவும், தேசத்தின் மதச்சார்பின்மையை பராமரிக்கவும் பிரதமர் பணியாற்றுவார் என நம்புவதாக கருத்து. தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சிக்காக 25 மாணவர்கள் லண்டன் பயணம். மாணவர்களின் பயணம் குறித்த செய்தியின் வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து சிறகுகள் விரியட்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து.
தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பொது கலந்தாய்வு இன்று தொடக்கம். 169 கல்லூரிகளில் மொத்தமுள்ள 1,07,000 இடங்களை நிரப்ப உயர்கல்வித்துறை நடவடிக்கை. நடப்பு கல்வியாண்டிற்கான தேர்வுகள், விடுமுறைகள் அடங்கிய அட்டவணையை வெளியிட்டது பள்ளிக் கல்வித்துறை. இந்த ஆண்டு கூடுதலாக 10 நாட்கள் சேர்த்து மொத்தம் 220 நாட்கள் பள்ளிகள் செயல்படும் என அறிவிப்பு. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் எதிரொலி. கன்னியாகுமரி, விருதுநகர், திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். வரும் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடர வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். பிரதமர் மோடியின் தலைமையில் இன்று மாலை 5 மணிக்கு முதலாவது மத்திய அமைச்சரவை கூட்டம். 100 நாட்களில் நிறைவேற்ற வேண்டிய முக்கிய திட்டங்கள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல். மும்பையில் 2வது நாளாக பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தாதர், சயான் மார்க்கெட் உள்ளிட்ட நகரின் மைய பகுதிகளில் வெள்ளம் தேங்கியதால் மக்கள் அவதி. பிரான்ஸ் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவிப்பு. ஜூன் 30ஆம் தேதி முதல் கட்ட தேர்தலும் ஜூலை 7ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தலும் நடைபெறும் என தகவல். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா. நியூயார்க்கில் நடைபெற்ற போட்டியில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவின் வெற்றிக்கு வழிவகுத்தார் ஆட்டநாயகன் பும்ரா.